அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காய பத்தின சிறப்புகள பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த கொத்தவரங்காய நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது, நம்முடைய உடல்ல என்ன மாரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது, என்னென்ன நோய்கள கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்ற மாரி நெறைய தகவல்கள தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொத்தவரங்காயில நிறைய ஊட்டச்சத்துக்களானது நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதம், ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம் இது எல்லாமே வந்து நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் தாங்க. இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இணைந்து செயல்படும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி உடலுக்கு வலி நிவாரணியாகவும் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகவும் செயல்படுது. இந்த கொத்தரங்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வந்து வைக்க முடியுங்க. அதோடு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால செரிமானம் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கொத்தரங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தரங்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து எல்லாம் வந்து நமக்கு இதய நோய் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் நரம்பு, எலும்பு இது எல்லாத்தையுமே வலுவூட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லணுங்க. உடம்புல நரம்புகளை வந்து வலுப்படுத்தி மூட்டு வலியை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னா அது கொத்தவரங்காய் தான். இந்த கொத்தவரங்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. கண்டிப்பாக கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கொத்தரங்காயில் தான் ஃபோலிக் அமிலம் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே ஏற்றது அப்படின்னு இந்த கொத்தரங்காயை வந்து எடுத்துக்கலாம். கொத்தரங்காயை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சமையலில், பொரியலில், கூட்டில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்தலாம். இருந்தாலுமே கூட கொத்தவரங்காயை ஜூஸாக நீங்கள் குடிக்கும் பொழுது இன்னுமே வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குங்க. இந்த கொத்தரங்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நிறைய மருத்துவ குணங்களை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தினமுமே வந்து கொத்தரங்காய் சாப்பிட்லாம். ஒரு 10 கிராம் கொத்தரங்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். கண்டிப்பாக நீரிழிவு நோயிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கர்ப்பிணிகளுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கொத்தரங்காய் ஒன்றே வந்து கொடுத்துடுங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா கருவினுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது அப்படின்றதுனால ஆஸ்துமா பிரச்சனைகளை கூட குணமாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு. கொத்தவரங்காய் ஒரு வலி நிவாரணியாகவும் வந்து பயன்படுது. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் வலுப்படுத்தி சக்தி கொடுக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய் தாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு நல்ல ஒரு சக்தியானது இருக்குன்னு தான் சொல்லணும். சரியாக வந்து ஜீரணமாகாமல் விட்டுருச்சு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் இல்லையா, அதை எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு கொத்தவரங்காயை நீ சமைத்து சாப்பிட்டாலே போதும். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்கி கொடுக்குது. மேலும் கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மாரடைப்பு ஏற்படுவதை கூட தடுக்க முடியுங்க. ஏன்னா இது இதயத்துக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய காய் தான். வாரத்துக்கு 2 முறை உங்களுடைய உணவில் கொத்தரங்காயை நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. உடலுக்கு தேவையான எல்லா விதமான கால்சியம் சத்தும் இதில் வந்து கிடைக்கும். ஸோ எலும்பு, பற்கள் அப்படின்னு எல்லாமே வந்து வலுவடைகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நிச்சயம் நீங்கள் இதை சாப்பிடுங்க. அதுவும் அடிக்கடி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக ரத்த சுரப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரத்த சோகையை நீக்கி உடலுக்கு மீண்டும் ஒரு நல்ல நிலையை வந்து கொண்டு வந்து கொடுத்துடும். ஸோ கொத்தரங்காயை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள், சரும பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாக போகுங்க. இதை எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய்க்கு தான் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த கொத்தவரங்காயை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோடி பலன்களை தரக்கூடிய காய்கள் அப்படின்னு இந்த கொத்தரங்காயை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல காய்கறிகள் தாங்க. கொத்தரங்காயில் நமக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இன்னுமே வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். கொத்தவரங்காயில் விட்டமின் ஏ, சி, கே, ஃபோலேட்டுகள் இது எல்லாமே வந்து ஏராளமாக இருக்குது. மேலும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையானது தாங்க. கொத்தவரங்காயை குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் டயட்டில் இருக்கக்கூடியவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு விரும்பக்கூடியவங்க எல்லாருமே வாரத்துக்கு 2-3 முறையாவது கொத்தரங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கொத்தரங்காயில் கால்சியம் சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுத்துக்கும் பொழுது இதனால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வரும் பொழுது எலும்புகளுடைய உறுதித்தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பால் குடிக்க பிடிக்காதவர்கள் எல்லாருமே கொத்தவரங்காய் சாப்பிடுங்க. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவுக்கு கொத்தரங்காயிலையும் இருக்குங்க. கொத்தரங்காயை நீங்கள் ஆஸ்துமா பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. அதிகமான அளவுக்கு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முகத்தில் எல்லா பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும்.
சீனி அவரையில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்குது. ஸோ குடலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது குடல் இயக்கத்தை வந்து சீராக்கி குடல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கூட எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி கொடுத்துருங்க. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கிளைகோ நியூட்ரியன்கள் தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. உடல் எடையை வெகு விரைவில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உணவில் கொத்தவரங்காயை தான் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயை நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிட்டு வரக்கூடியவர்களுக்கு எந்த விதமான உடல் பிரச்சனைகளும் ஏற்படுறது கிடையாதுங்க. கொத்தவரங்காயில் ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக வந்துருக்கு. ஸோ குறிப்பாக விட்டமின் சி, கே, மேங்கனீஸு இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபரும் அதிகமாக இருக்குங்க. விட்டமின் ஏ, பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. கூடவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கொத்தவரங்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொத்தவரங்காய்க்கு இந்த ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பங்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை தூண்டி ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி உங்களுடைய உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். அதாவது உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின்களை எல்லாத்தையும் வெளியேற்றி கொடுத்துடும். ஸோ ஜீரணம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கலையும் வந்து தீர்த்து கொடுக்கும். அந்த அளவுக்கு தன்மை வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குன்னு தான் சொல்லணுங்க. கொத்தவரங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொத்தவரங்காயில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. காய்கறிகளிலே கார்போஹைட்ரேட் குறைவான காய் அப்படின்னா அது கொத்தவரங்காய் தாங்க. இது நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதோட கிளைசமிக் குறியீடும் இதில் வந்து கம்மி அப்படின்றதுனால கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்களை மக்கள் அதிகம் விரும்பி உண்ணவே மாட்டாங்க. ஸோ உண்ணாத காய்கறிகளில் ஒன்று தாங்க அந்த கொத்தவரங்காயம். ஆனால் இதில் தான் மறைந்திருக்கக்கூடிய கோடி நன்மைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய எடை குறைக்கிறது மன அழுத்தம் வரைக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு அருமருந்தாகவே வந்து செயல்படுதுங்க. மேலும் கர்ப்பிணிகள் குழந்தைகள் பிறக்கக்கூடிய காலம் வரைக்குமே சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயம் அதிகமாக நீங்கள் உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கருவில் வளரக்கூடிய குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவி செய்துங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தையினுடைய பிறப்பின் பொழுது ஏற்படக்கூடிய எத்தகைய உடல்நல குறைபாடுகளையும் போக்கக்கூடிய திறன் வந்து இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காயை நீங்கள் அளவோடு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணும். விட்டமின் தாதுக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய எடையை வெகு விரைவாக வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்துங்க. ஸோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த கொத்தவரங்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறது ரொம்ப அவசியமானது. நார்ச்சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான புரதச்சத்துக்கள் இந்த கொத்தவரங்காயில் இருக்குது. அதோட கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது, தாதுக்கள் இருக்குது, கரையக்கூடிய நார்ச்சத்துக்களை வந்து இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்மளால். ஸோ மேலும் நம்மளுடைய அன்றாடம் நம்ம வெளியில் போகும்பொழுது பல வகையான நோய் கிருமிகளுக்கு தாக்குதல்களுக்கு நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் வந்து காக்கிறதுக்கு நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வந்து கண்டிப்பாக அவசியம். கொத்தவரங்காய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நோய்கள்லேருந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா சருமத்தினுடைய நலத்துக்கு ரொம்பவே உதவி செய்யுது. நம்முடைய சருமம் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தோல் நம்முடைய உடலை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அழகிய தோற்றத்தையும் கொடுக்குது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு ரொம்ப உதவி செய்துங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் வந்து அழகாக இருக்கணும், ரொம்ப வந்து பொலிவாக இருக்கணும், பிம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, டார்க் மார்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது கொத்தவரங்காய் சாப்பிட்ருங்க. ஏன்னா கொத்தவரங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது என்ன பண்ணுன்னா சேதமடைந்த திசுக்களை சருமத்திலேருந்து வந்து மீட்டு கொடுக்கும். அதோட முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்களையும் கூட தடுத்து நிறுத்திடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் தான் ரொம்ப உதவியாக இருக்குது. எலும்புகள், பற்கள் இது எல்லாத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் குறிப்பாக மன அழுத்தத்தை வந்து குறைக்குதுங்க. பரபரப்பான வாழ்க்கை முறையில் நம்ம எதுலேயுமே வந்து அவசரத்தன்மை தான் காட்டுறோம். அவசரம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே ஒரு சிலருக்கு பதட்டமெல்லாம் ஏற்பட்டுடுது. மன அழுத்தம், நரம்பு கோளாறு, தூக்கம் இல்லாமல் பிரச்சனை இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்குது. ஸோ கொத்தவரங்காய் அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலும் சரி மனமும் சரி ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகைகளில் நன்மைகள் தரக்கூடிய கொத்தவரங்காய் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் கொத்தவரங்காய் விரும்பி சாப்பிடக்கூடிய நபர் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பற்றியும் அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ குண நன்மைகளை பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம நிறைய வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அதற்கான
பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.